என்ன பிக் பாஸ் பேச்சுல கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. போன வாரம் தான் இவங்க எல்லாரையுமே தண்ணி தெளிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க. இந்த வாரம் என்ன வந்து நான் தெரியாம பேசிட்டேன், கோவத்துல பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா, நீங்க வந்து எப்பவுமே என்னவர்கள் தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களா, என்ன கதை? இப்படி பேசியாச்சும் இப்படியாச்சும் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த வாரம் இவங்கள டாஸ்கை நல்லபடியா பண்ண வச்சிடலான்னு பாக்குறீங்க. நடக்காது, நடக்கவே நடக்காது. உள்ள இருக்கிறது எல்லாமே குப்பை. நீங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அந்த டாஸ்கை குப்பை ஆக்கிறோம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நீங்க என்னதான் உட்கார்ந்து கதறினாலும் சரி, என்னதான் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசினாலும் சரி, என்னதான் உட்கார்ந்து பாசத்தை காட்டினாலும் சரி, அவனை பைத்தியம் மாதிரி தான் பண்ணுவானு. கண்டிப்பா டாஸ்க் அளிக்க தான் செய்யணும். பிக் பாஸும் வாரம் வாரம் வந்து ஏதாவது பேசி சமாளிக்க தான் செய்யறாரு. வாரம் வாரம் வந்து உட்கார்ந்து இவங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷன் கொடுக்க எங்க பேர்ல உட்கார்ந்து பேசி தான் பாக்காரு. ஆனா வாரம் வாரம் எல்லா டாஸ்கையும் அழிச்சிடுறாங்க. அந்த வகையில் போன வாரம் உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் வந்து இவங்க எல்லாருமே தண்ணி தெளிச்சு விட்டார். நான் வந்து உங்களை யாரையுமே ஓன் பண்ணல, இதுக்கப்புறம் நீங்க யாருமே என்னவர்கள் கிடையாது, அந்தால போய் ஒளிங்க, இதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன ஓன் பண்ணணும், நீங்க சம்பாதிச்சு தான் வாங்கணும், இப்படி நீங்க வந்து சுயமா சம்பாதிச்சு தான் நீங்க வந்து என்ன ஓன் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருந்தாப்ல. அதுக்கப்புறமே பிக் பாஸ் ஒரு மாதிரி ரூடா தான் நடந்துட்டு இருந்தாப்ல. சடனா பார்த்தா இன்னைக்கு பிக் பாஸ் இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, வீட்டுக்குள்ள அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கான லெட்டர் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எல்லாரையுமே மொத்தமா உட்கார வச்சு பிக் பாஸ் ஒரு மாதிரி பாசமா பேசி விட்டாப்ல. அவர் பேசின விஷயத்தை பார்க்கணும், எனக்கே கொஞ்சம் சிரிப்பாயிட்டு அந்த மனசை ஓப்பனா சொல்றாப்ல. அப்புறம் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா, எப்படி நல்லா போதா, எல்லாமே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, நான் வந்து உங்களை தண்ணி தொலைச்சு விட்டேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் விடலப்பா, நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன், எல்லாம் நம்ம கோபத்துல வந்த வார்த்தைகள் தான், பெருசா கண்டுக்காதீங்க, நீங்க எப்பவுமே என்னவர்கள் தான் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாச்சு. என்னவர்கள் தான் சொன்னோன்னே அப்படியே எல்லாருக்கும் நம்ம வந்து பிக் பாஸோட ஆள் தான் அப்படி சொல்லிட்டு மோட்டிவேஷன் எல்லாம் அப்படியே குதிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பிக் பாஸ் எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த வார டாஸ்கை எப்படியாச்சும் தட்டி தட்டி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் காலங்காத்தால ஆரம்பிச்சிருக்காப்ல. அப்ப வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பவர் வந்துட்டு, நம்ம தான் இதுக்கப்புறம் சொல்லிட்டு பவர் வந்துட்டு பிக் பாஸ் சொன்ன இடத்த என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை அப்படிலாம் விட மாட்டேன், நீங்க எப்பவுமே என்னவர்கள் தான், நம்ம இந்த வாரம் என்ன பண்றோம், ஃபன் பண்றோம், அதனால நம்ம என்ன பண்றோம், கோட்டல் அழிச்சிட்டு திருப்பி முதர்ந்து கோடு போடுவோம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாப்ல. நோ என்னடா இது, இந்த பொரோட்டா கதையா இருக்கு. இல்ல ஆட்டா நான் ஒத்துக்க மாட்டேன், கோட்டல் நாளி திரும்பி முதர்ந்து கோடு போடு அப்படின்னு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு வாரம் நீங்க கோடு போட்டுட்டே இருக்க வேண்டியதான். அந்த கோடு ஒரு நாளைக்கு போகவே போகாது, ஓகேவா? அந்த வகையில் பிக் பாஸ் ரிட்டன் எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு திரும்ப இன்னைக்கு கோடு போட்டிருக்காப்ல. இந்த கோடு எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தர தனித்தனியா எழுப்பி ஒரு சில பேருக்கு மோட்டிவேஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மோட்டிவேஷன் செக்மெண்ட்டுக்கு முன்னாடி வெளியே உட்கார்ந்து ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா நம்ம ரம்யா அண்ட் அமித் இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசி ஆகணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரை வச்சு இப்ப பாரு ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் மக்கு அப்படிங்க நமக்கே தெரியும், ஓகேவா? ரெண்டும் பார்க்கான கேம்ல போய் விழுந்துட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் பிக் பாஸ் என்ன மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்தாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் இப்பதான் பேசினார், இப்பதான் பேசி முடிச்சார். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு மெச்சூரிட்டியே இல்ல, ரொம்ப ரொம்ப இம்மெச்சூரா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இப்பதான் சொல்லிட்டு மோட்டிவேஷனை கொடுத்துட்டு சரி டாஸ்க்குள்ள போலாமான்னு சொல்லிட்டு கால் எடுத்து இந்த பக்கம் தான் வச்சாரு. அதுக்குள்ள வீட்டுக்கு சண்டை போட்டானு, அதுக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டை போட்டு மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கானு. இல்ல திருத்த முடியாது ப்ரோ, பிக் பாஸ் ஐயா திருத்த முடியாதுயா, இவனெல்லாம் குப்பையா, இந்த குப்பையை நீங்க எப்படித்தான் கழுவி எடுத்தாலும் அது நாத்த அடிக்கத்தான் செய்யும். சொன்னா இவர் கேட்காரா, வாரம் வாரம் வந்து கோடு போட்டும் பார்க்காரு. ஆனா அந்த கோடு நிலையா வந்து தான் தொலை மாட்டுக்கு. அந்த வகையில் பிக் பாஸ்க்கான மோட்டிவேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள நம்ம ரம்யா ஒரு எச்ச வேலை பார்த்தாங்க. ரம்யா அமித்தை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு பக்கா உடைச்சாப்ல. இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். அமித் அவர்கள் அரோராவை பத்தி ரொம்ப பக்காவா பேசிட்டு இருந்தாப்ல. என்னன்னா அரோரா வீட்டுக்குள்ள வேலையே செய்ய மாட்டுக்கா, அவளை வந்து கிச்சன்ல ஏதாவது வேலை செய்ய சொன்னா கூட உடனே வந்து எனக்கு கையில் அலர்ஜி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிக்கிறா. வீட்டுக்குள்ள வந்து நம்ம எல்லாருமே வாரம் வாரம் அவ்வளவு உழைப்புகளை போடுறோம், இவ உழைப்புகளே போடாம ஒரு மாதிரி அப்படியே ஒளிஞ்சு வந்துகிட்டு இருக்கா. அப்ப உழைப்புகள் போடுற நம்ம என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள எல்லாருமே உடைக்கிறாங்க. ஆமா வாரம் வாரம் இந்த டீம்ல இருக்கா, இந்த டீம்ல இருந்து இந்த வேலைகளை பார்க்கவே மாட்டேங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே உடைக்கிறாங்க. அங்க ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, அரோரா வாரம் வாரம் ஒவ்வொரு டீம்ல ஒளிஞ்சு வந்துடுறாங்க. அரோரா வாரம் வாரம் ஒரு டீம்ல இருக்காங்க, ஆனா அந்த டீம்ல வேலை செய்ய மாட்டாங்க. எந்த டீம்ல இருந்தாலுமே அந்த டீம்ல ஏதாவது ஒரு வேலை சொன்னா எனக்கு கையில் அலர்ஜி இருக்கு, கால் அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொல்லி தப்பிச்சிட்டு இருக்காங்க போல. அதை அமைத்தவர்கள் ரொம்ப ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. பட் என்ன உடைக்கிற இடம் தான் கொஞ்சம் தப்பா இருக்கு. அதாவது தேங்காவை எங்க உடைக்கணும்னு சொல்லி இடம் கொடுத்துருக்காங்களோ அங்கதான் உடைக்கணும். அதை விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு உடைக்கணும், உடைச்சா அது நமக்கு தான் கெட்ட பேர். அந்த மாதிரி அண்ணன் என்ன பண்றாப்லனா அரோரா பத்தி பேசுறங்க பேர்ல ஒரு தப்பான கூட்டத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காப்ல. அது அண்ணனுக்கு தான் மிகப்பெரிய கெட்ட பேர் ஆகும். ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்க ஆள் அப்படி
உட்கார்ந்துருக்க ஆள் அப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஓகேவா? அப்ப அங்க சொல்லிட்டு இருக்கும்போது அதை ஒரு சாக்கா பிடிச்சி வச்சு நம்ம பார்வர்கள் ஆமா ஆமா அரோரா இப்படித்தான் பண்றா, அரோரா இப்படிதான் கேம் ஆடுறா, அரோரா இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு அரோரா பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க ரம்யா அவர்கள் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னா எல்லாருமே இப்படித்தான் வீட்டுக்குள்ள இப்ப எடுத்துக்காட்டுக்கு நேத்து நான் வந்து சேதனங்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனல, அப்ப வீட்டுக்குள்ள பல பேர் அவ போட்டுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்ப பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொல்றாங்க? சாண்ட்ரா கிட்ட, விஜய் பாரு கிட்ட, கமாருதீன் கிட்ட, வினோத் கிட்ட, அமித் கிட்ட. ஏங்க போட்டேன்னு சொல்லி பேசினதுல இவங்க எல்லாரும் இருக்காங்க. முக்கியமா நேத்து காமு மாமெல்லாம் அவ்வளவு டைலாக் பேசினார். இந்த வீடுலாம் எவ்வளவு பெரிய வீடு தெரியுமா, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, சி இவெல்லாம் இப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரம்யாவை போட்டு பொழந்து நேத்து பேசினாப்ல. பட் அந்த இடத்துல இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி, ஆமா ஆமா ரம்யா உன்னை பத்தி அப்படி பேசினாங்க, பட் நாங்கெல்லாம் கூட நீ போகணும்னு சொன்னோம், நாங்கெல்லாம் கூட வெளியே போ அப்படின்னு சொல்லி சொன்னோம். எதுக்கு சொன்னோம்? நீ வந்து ஒரு ஹோஸ்டுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்க அந்த ஒரு நோக்கத்துல தான் பேசணும். ஆனா வீட்டுக்குள்ள விக்ரம், கனி இவங்கெல்லாம் பேசின விஷயத்த பார்த்தனா ரொம்ப மோசமா பேசினாங்க. அவங்கெல்லாம் வந்து நீ பெயரணும்னு சொல்லி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பொடி தட்டுறாங்க. இப்படி கைஸ் பொடி தட்டுறாங்க. உடனே ரம்யா அதை பிடிச்சி வச்சுட்டு ஆமா நான் வந்து போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோடனே சாண்ட்ரா, திவ்யா இவங்க கூட வந்து பேசினாங்க. சபரிலாம் வரவே இல்லை, சபரி வரல, கனி வரல, விக்ரம் வரல, இவங்கெல்லாம் நான் போகணும்னு சொல்லி விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க ஒரு ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்காம தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்குமா அவங்க ஏங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம்? நீங்க ஒரு தற்கொலையா இருக்குமா அவங்க உங்க கூட சேர்ந்து தற்கொலை ஆகணுமா? இந்த மாதிரி மரியாதை தெரியாத தற்கொலை வீட்டுக்கு இருக்க கூடாதுங்க. அதான் அங்க சொன்னாங்க. விக்ரம் என்ன சொன்னார்? இப்படி ஹோஸ்ட்டுக்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டு நான் போறேன்னு சொல்றவங்க போட்டு அவங்கள அந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? உடனே விக்ரம பிடிச்சி பேசுறாங்க. உடனே அந்த இடத்துல பாரு, ஆமா ரம்யா அவன் அப்படித்தான் பேசணும் பத்துக்கோ, பட் என்னோட இன்டென்ஷன்லாம் நீ வந்து ஹோஸ்ட மரியாதை இல்லாம பேசிட்டு அது ரொம்ப தப்புன்னு சொல்லி தான் பேசணும் தவிர நீ கண்டிப்பா இந்த வீட்டோட வெளியே போயிடணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி பேசல பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பல்ட்டி அடிக்கிறாங்க. அப்ப சபரி அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருந்தோம், கேட்டுட்டு சபரி ஒரே உடைய உடச்சிட்டான். ஏன் பாரு நீயும் தான் அவ போகணும்னு சொன்ன, நீ என்ன சொன்ன? ஹோஸ்ட மரியாதை இல்லாம பேசினாலும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது போட்டேன்னு சொல்லி நீ தான் சொன்ன, இப்ப ஏன் விக்ரம மாட்டி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சபரி ஓட்டு உடச்சிட்டாப்ல. உடச்சோன்னே அக்காக்கு என்ன பண்ணன்னு தெரியல, பக் பக் பக்குன்னு இங்க பாரு சபரி, உனக்கு தெரியாது சபரி, தேவையில்லாம பேச சபரி, வந்து பக்கத்துல இருந்து என்ன கதைன்னு கேட்டு பேசு சபரின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல இருந்து பல்ட்டி அடிக்க அக்கா ட்ரை பண்றாங்க. இதே ரம்யா கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா ப்ரோ, ரம்யா சபரி கிட்ட பழகுறது, சபரி விஜய் டிவில ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காப்ல, நல்ல ஆட்கள் தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட் பிடிச்ச ஒரு ஆளா இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது சபரியை பிடிச்சா நம்ம அப்படியே சபரியை பிடிச்சி ஏதாவது சீரியலுக்குள்ள பேரலான்னு சொல்லிட்டு தான் ரம்யா பிளான் பண்றாங்க. மற்றபடி இந்த அண்ணன் பாசம், அக்கா பாசம், இளவு பாசம்லாம் அங்க கிடையவே கிடையாது. எல்லாமே ஃபேக் தான் சொன்னேன். இப்போ அது ஓப்பனா உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா சபரியை பத்தி பின்னாடி தப்பா பேசிட்டு இருக்காங்க, சபரியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சபரி இப்படி சபரி அப்படின்னு சொல்லிட்டு சபரியை பத்தியே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. சோ இங்கேயாச்சும் புரிஞ்சுக்கோங்க ரம்யா எவ்வளவு பெரிய நாடகத்தை போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அந்த டாஸ்க்கு லெட்டர் வருது. நம்ம சபரி அவர்கள் தான் லெட்டர் எடுத்துட்டு வராப்ல. அப்ப எல்லாரும் உட்கார வச்சு பிக் பாஸ் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருக்கப்பா, இன்னைக்கு ஏதோ அறியாம கோவத்துல பேசி விட்டேன், உங்களை ஓன் பண்ணலன்னு சொல்லிட்டேன். நீங்க எப்பவுமே என்னவர்கள் தான், என் கூட தான் இருப்பீங்க, எப்பவுமே உங்களை நான் பார்த்துட்டு இருப்பேன், நல்லா பண்றீங்க, இந்த வாரம் கண்டிப்பா நம்ம ஃபன் பண்றோம், பட் கொஞ்சம் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் மோட்டிவேஷன் ஆள் வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காப்ல. கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம சாண்ட்ரா ஒரு மோட்டிவேஷன், சாண்ட்ரா என்ன கப்பல் கவுந்துட்டா, வெளியே நிலவரப்படி கப்பல்லாம் எதுவும் கவர்லன்னு தான் கேள்விப்பட்டேன், ஏதோ கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, கன்னத்துலலாம் கை வைக்காதீங்க, நீங்க வந்து இந்த வாய்ப்பை பக்காவா யூஸ் பண்ணிக்கணும், உங்க குழந்தைகளுக்காக இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணணும், உங்க குழந்தைகள் பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணணும், அந்த அளவுக்கு இறங்கி ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். என்ன பொறுத்தவரைக்கு சாண்ட்ராக்கு இந்த மோட்டிவேஷன் தேவைதான். ஆனா சாண்ட்ரா அவங்க நேற்று நைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்க விஷயம் தேவையில்லாத விஷயம் ப்ரோ. திவ்யாக்கு ஆப்போசிட்ல ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா, அது ரொம்ப மட்டமான விஷயம். அது தெரிஞ்சு அதை ஃப்ரீ டாஸ்க்ல பிரஜனவர்கள் தான் வந்து உடைக்கணும். ஏமா நீ தேவையில்லாம புரிஞ்சுட்டு இருக்க, அவ என் தங்கச்சி தான், நான் அப்படிதான் பழகுனேன்னு சொல்லிட்டு பிரஜனவர்கள் தான் வீட்டுக்கு வந்து உடைக்கணும். அவர் உடைச்சாதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த வகையில் சாண்ட்ராக்கு ஒரு மோட்டிவேஷன், வினோத்துக்கு ஒரு மோட்டிவேஷன். வினோத்துக்கு சொல்லிட்டாப்ல, வினோத் நல்லா போகுது, ஆனால் பல இடங்களில் தப்பாக இருக்குது, குழந்தைகள் மாதிரி சண்டை போடுறீங்க, ஸ்கூலில் உள்ள குழந்தைகள் மாதிரி சண்டை போடுறீங்க, இப்போ உங்கள் குழந்தை வெளியிருந்து பார்த்துட்டு இருப்பான்ல, எப்படி உங்கள் குழந்தை இப்போ வெளியிருந்து பார்த்துட்டு இருப்பான், அப்போ இது ஒரு நேஷனல் டெலிவிஷன், அப்போ நீங்கள் அங்கே குழந்தைகள் மாதிரி சண்டை போடும்போது அங்கே குழந்தைகள் என்ன நினைப்பாங்க, என்ன நம்ம சண்டை போடுற மாதிரி அவங்களும் சண்டை போடுறாங்க, அப்போ அது கரெக்டு தான் போல அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக நடந்துக்கோங்க, மெச்சூர்டான ஆள் மாதிரி நடந்துக்கோங்க, ஸோ கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அங்கே ஒரு அட்வைஸை கொடுத்தாச்சு. இங்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அதுன்னு பார்த்தா கனி. இங்கே என்ன நடந்து போச்சு எனக்கு இளவு விடாது, எதுக்கு அழுறாங்கன்னே தெரியாம அப்படி ஏங்க நியாயப்படி அழ வேண்டியது பிக் பாஸ். அந்த மனுஷன் டெய்லி உட்காந்து ரூம் போட்டு அழுதுட்டு இருக்காராம். இவைய சைட்ல உட்காந்து பிக் பாஸ் வந்து உங்களை ஓன் பண்றேன், நீங்க என்னவர்கள் தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இதுல தேவையில்லாம விக்ரம் ஒரு கொஸ்டினை கேட்டு பயங்கரமா வாங்கி கேட்டுட்டாப்ல. விக்ரம் என்ன கேட்டாருன்னா, அப்புறம் பாஸ் நீங்க நல்லா இருக்கீங்களா,
நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறோம், எங்களை பற்றி ஏதாவது ப்ரௌட் மூமெண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டதுக்கு பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாப்ல. நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நீங்கள் நல்லபடியாக எப்போ ப்ளே பண்ணி சாட்டர்டே சண்டே எபிசோடில் நல்ல கருத்துக்கள் நல்லபடியாக மக்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்குறீங்களோ அப்போ தான் நான் நல்லா இருப்பேன், அது ஒருத்தையும் நான் நல்லா இருக்க மாட்டேன். ஸோ அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், நான் நல்லா இல்லை, நீங்கள் என்ன நல்லபடியாக வச்சுக்கலடா எப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாண்டா அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அடுத்த கொஸ்டினுக்கு நாங்கள் எப்படி பாஸ் பண்ணோம், எங்களை பற்றி ப்ரௌடான மூமெண்ட் ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த ஸ்கூல் டாஸ்க்கு எனக்கு கொஞ்சம் ஓகேவா ஃபீல் ஆச்சு, நல்லா பண்ணுங்க, பட் இன்னும் கொஞ்சம் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து இந்த வாரம் ஃபன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காப்ல. அப்போ ஃபன் டாஸ்கா இந்த ஏஞ்சல் வச்சு ஸ்டீமன் டாஸ்க் எல்லாம் வைக்கலையா, ஃபன் டாஸ்கா, எனக்கு என்னமோ கோர் டாஸ்க் இருக்கும்னு தோணுது ப்ரோ. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவை டிசைன் பண்ணிக்கிறத பார்க்கும்போது மேபி எனக்கு கோர் டாஸ்க் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கல்ல சைடில், அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த வீடை கோர் டாஸ்க்குக்காக ரெடி பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ஃபீல், அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவை கோர் டாஸ்க்குக்காக ரெடி பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் படுங்க. பிக் பாஸும் வாரம் வாரம் கோட்டை அழிச்சு தான் பார்க்காரு, கோடு தான் விளம்பண்டுக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்டில் படுங்க. அடுத்த பார்க்கலாம்.